தாய் சிரிச்சா தம் புள்ள வளர பண்ணுவாங்க. அப்ப இந்த பிள்ளைக்கு இவ்வளவு வருத்தம் இருந்து கூடி நாங்க அதை வெளிக்காட்டுனா அந்த பிள்ளையும் அப்படித்தான் இருக்கும். நோயாளி அவங்க முன்னுக்கு நாங்க எதையும் கதைக்கிறோம் முக்கியமா. ஒரு நாள் ஆரம்பிக்கும் எல்லாத்தையும் அடி விழுறதா பேசுவேன் அப்ப நீங்க என்ன கொலைப்படி பண்றீங்க செய்யறேன்னு சொல்லி அரசாங்கத்தால சொல்லி இருக்கு. போறதுக்கு வழி அரசாங்கத்தால ட்ரீட்மெண்ட்லாம் எடுப்பாங்க. ஆனா போக்குவரத்து செலவு இப்ப எங்கள்கிட்ட சாப்பாட்டுக்கு கூட காசு இல்லை. சார் நீங்க என்ன செய்யற? நீங்க வேலைக்கு போறீங்க? நான் வேலைக்கு எனக்கு கழுத்து உடைஞ்சி இடுப்பு முடைஞ்சி இருக்கு. ஏன் கழுத்துமே மரத்துல இருந்து விழுந்து நான் அம்மா வணக்கம். அம்மாவோட பெயர் என்ன? அப்படியா? நல்ல பேர் உண்டே. என்ன அண்ணா ஒரு மார்க்கம் அணிக்கிறேன். கஷ்டத்தாலதான் உங்களை கூப்பிட்டுனாங்க. கஷ்ட சூழ்நிலையாலதான் உங்களை அவசரமா கூப்பிட்டு உங்கள்கிட்ட சொல்லுவோம் பிள்ளையோட பிரச்சனையில. சரி, இது என்ன கிளாஸ் போறீங்களா? ஸ்கூலுக்கா? கொப்பி எல்லாம் வச்சிருக்கீங்க? அவட கிளினிக் காட்டுதெல்லாம். ஓ, அவட ஹார்ட் பிரச்சனை, கிட்னி பிரச்சனை, மவுச்சி அடைப்பு பிரச்சனை, இதெல்லாம் இருக்கு. என்னென்ன பிரச்சனை? ஹார்ட் பிரச்சனை, கிட்னி பிரச்சனை, ஹார்ட்ல முண்டு ஓட்டை. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஃப்னாவும் போறீங்களா? எல்லாம் போட்டு தந்திருக்காங்க. கொண்டு ஒரு கட்டமா மாறி மாறி போட்டாங்க. என்னப்பா ஹார்ட் இதெல்லாம் இப்படி ஏதோ சின்ன பிள்ளைங்க சித்திரம் வரைஞ்ச மாதிரி குறைஞ்சு வச்சிருக்காங்க. இதுதான் உண்மையான. இது மாறுபட்டிருக்கு. இதுல 3 ஓட்டை இருக்கு. ஓட்டை இருக்கு, இதுல இருக்கு, இதுல இருக்கு, இது இப்படி ரெண்டு. அப்படியா? இதான் அவட உண்மையான சுவை. இது 6 ஓட்டை. அது வந்து என்ன ஃப்ரெண்ட் இருக்கு? இதயம் இப்படி மாறி இதயம் மாறி இருக்கா? இப்ப இதுப்பா இதயம் வந்து மற்ற பக்கம். இது இங்க இங்கேயும் இது இங்கேயும் இது இங்கேயும். இதுதான் இதெல்லாம் 3 ஓட்டை. இந்த நாளம் வேலை செய்ய இதோட கட்டாயிருச்சா? இந்த நாளம் கட்டாயிருக்கு. அதால ரத்தம் வந்து படத்துல கேக்குற மாதிரி கதையா சொல்றேன். இந்த ரத்தம் இதால வர ரத்தம் வந்து உள்ளுக்கு போகாது, அப்படி வெளியாலாம் போகும். அப்படியாமா? அப்படிதான். யார் சொன்னது இதெல்லாம்? டாக்டர் சொன்னாங்க. அதான் அவங்க இந்த வரைஞ்சி தந்திருக்காங்க. பார்த்தோம். ஸ்கேன் பண்ணிக்கல போட்டு காட்டணும். இந்த பாருங்க, ரத்தம் வந்து இதுக்குள்ள போற இல்ல. இதால வந்து ரத்தம் இதால ஏறுற இல்ல, ரத்தம் வந்து அவுட் ஆகுது. இந்த மாதிரியான விஷயங்கள்க்குள்ள அவங்களுக்கு வலி வேதனை கஷ்டமா இருக்கு. சரியான வேதனை காட்டிக் கொள்ள மாட்டாங்க. சரியான வேதனை, சரியா பாதிக்கப்பட்டுட்டா, சரியா நோயாளி அவங்க முன்னுக்கு நாங்க எதையும் கதைக்கிறோம் முக்கியமா. ஒரு நாள் ஆரம்பிக்கும் 6 மாசத்துக்குள்ள குழம்பு கொண்டு செக் பண்ணி வரோம். இவருக்கு வந்து சிங்களம் தெரியாது. ஓகே. அப்ப டாக்டர் மாரோட போய் மூவ் பண்றேன் நான் மட்டும்தான். கொரோனா 6 மாசம் டைம் வந்துருக்கு. 6 மாசத்துக்குள்ள கொழம்புல கொண்டு போன புதன்கிழமை போயிருக்கணும். போய்கொண்டே அவங்கள்ட்ட காட்டினா 6 மாசம் அங்க கிளினிக் போய் வந்தா அவட கிட்னி பிரச்சனையும் ஹார்ட் பிரச்சனையும் அவங்க செய்வாங்க. செய்யறேன்னு சொல்லி அரசாங்கத்தால சொல்லி இருக்கு. எங்களுக்கு போறதுக்கு வழி அரசாங்கத்தால ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுப்பாங்க. ஆனா போக்குவரத்து செலவு எங்களுக்கு வந்து அங்க போனா கொரோனாவுக்கு போனாங்க. கொரோனால போய் 3 நாள் நின்றுனாங்க. எங்களுக்கு கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் செலவு. 50,000? ஓ. எத்தனை? 3 நாளைக்கு? 3 நாள். வெளியில ரத்தம் செக் பண்றேன், உள்ளுக்கும் செக் பண்றாங்க, வெளியையும் செக் பண்றாங்க. அவட்ட ரத்தம் எடுத்து செக் பண்ணி அவ கேளாது. உள்ளுக்கும் செக் பண்ணாங்க லேபிலையும். அதையும் கொண்டே கொடுக்கணும், வெளியையும் கொண்டே கொடுக்கணும். இப்ப உங்களுக்கு செக் பண்ண முடியல, எதுவுமே செய்யறதுக்கு எந்த ஒரு வசதி இல்லைன்னா அவங்க சொல்றாங்களே, அப்ப நீங்க வீட்டை போங்க ஐயான்றாங்க. அப்படியா? அப்படி நேரடியா சொல்றாங்க? நேரடியா சொல்றாங்க. ஏன்னா லேப்லயும் செக் பண்றாங்க. அங்கேயும் 13 ரிப்போர்ட்டு கிட்ட வெளியே வந்தது. இன்னும் எங்களுக்கு இந்த 11ஆம் தேதி 7 ரிப்போர்ட் வரும். இன்னும் இதெல்லாம் இங்க ட்ரிங்கோக் ஹாஸ்பிட்டல் கொரோனால இருந்து இங்க வரணும். ட்ரிங்கோக்கு நீங்க எங்க போகணும்? குருநாகலுக்கா திருகோணமலை? இப்ப நாங்க போறோம் கொழும்புக்கு. இன்னும் இவங்களுக்கு இன்னும் டிக்கெட். எவ்வளவு காலம் அந்த பிரச்சனை இருக்கு?
இப்போ 12 வயசுல இருந்து இருக்கு ஐயா. 12 வயசுல இருந்து இப்போ இந்த வருஷம் 1ஆம் தேதி தான் கொண்டு போய் அட்மிட் பண்ணது. அட்மிட் பண்ண என்னன்னு கேட்டா பிள்ளைக்கு காலு எல்லாம் மீங்கி பெருசா வந்தோடனே அவக்கு ஏலாது. இப்போ இவங்களும் கஷ்டம் மத்திலாம் வெளிநாடு போனது. போய் அவள் உழைக்கிற உழைப்பில் பிள்ளைகள் சாப்பாடு அவங்களோட சிலவுகள் பார்த்து இருந்தது. அவசரமாக வர சொல்லி இங்கே ஆஸ்பத்திரி அலையை அனுப்பிட்டா இவ வந்தவ. வந்ததால இவ ஒன்றும் இவட காசுலேயே டிக்கெட் செஞ்சு வந்தது. அங்கேருந்து ஒன்றும் கொண்டு இல்லை. திரும்பி வந்துட்டீங்க? ஒன்றும் கொண்டு இல்லை. நாங்கள் இந்த சமுத்தி காசு போட்டாங்க தானே. எவ்வளோ போடுறோம்? மாதம் 8500 போட்டவங்க. அந்த காசை நாங்கள் எடுத்து எதுக்கும் பாவிக்கல. அந்த காசு 1,60,60,000 காசு இருந்தது. அந்த காசு 1,60,000 இருந்தது. அந்த காசை வச்சுதான் நாங்க இங்க ஆஸ்பத்திரி செலவு பார்த்துனாங்க. அதுக்கு பிறகு எங்கள்கிட்ட காசு இல்லை. அதுக்கு காசு இருக்கா இல்லையா? இப்ப எங்கள்கிட்ட சாப்பாட்டுக்கு கூட காசு இல்லை. நீங்க என்ன செய்யற? நீங்க வேலைக்கு போறீங்க? நான் வேலைக்கு எனக்கு கழுத்து உடைஞ்சி இடுப்பு முடைஞ்சி இருக்கு. ஏன் கழுத்துமே? மரத்துல இருந்து விழுந்தேன். மரத்துல சும்மா ஏறி இருக்கீங்க? என்ன வேலைக்கு தான் ஏறினான். வேலைக்கு நடத்த மரத்துல இருந்து விழுந்துட்டேன். அப்படியா? இல்லாட்டி யாரோடையும் சண்டை? இல்ல இல்ல, மரத்துல இருந்து இந்த இருக்கு மரம், இதுக்கு மேல இருந்தா விழுந்தேன். அந்த இருக்கு நுனி கட்டு, அதுல இருந்தா விழுந்தேன். ஏன் இதுல ஏறின நீங்க? அதை வெட்டி தர சொன்னவங்க சரி என்று வெட்டி தர சொன்னா போல ஏறினேன். ஏறினா போல ஒரு கட்டு வெட்டைக்குள்ளேயே இந்த விழுந்திருக்கு பாருங்க. இந்த கட்டு இந்த விழுந்திருக்கு. இந்த கட்டு விழுந்தோடனே என்னத்துக்கு வீசி விட்டு நான் கீழே விழுந்துட்டேன். இப்ப உங்களால வேலை எதுவும் செய்ய? எனக்கு நார்மலான வேலை செய்வேன். 1500 ரூபா ஒரு நாளும் எனக்கு கிடைக்கும். அந்த கிடைக்கும் வேலை செஞ்சாதான் வேலைக்கு போறேன் நான் ஹோட்டலுக்கு. என்ன வேலை? சும்மா நார்மலான வேலைகள். கூட்டுற ஒரு 1500 ரூபா கிடைக்கும். நார்மலா செய்யலாம். அதை கொண்டு வந்து கொடுத்துட்டான். நான் இப்ப எல்லாமே இங்க வந்து கொடுத்து பார்த்தா தார மாதிரி தெரியலையே. உண்மையா? நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். அப்படி நேற்றெல்லாம் உண்மையில ஒன்றும் இல்லை. வீட்டுல நான் வேலை விட்டு வந்துதான் பிள்ளைகள் சாப்பிட்டது. நேற்றெல்லாம் ஒன்றும் இல்லை. இதையும் விட மோசமான கஷ்டப்பட்ட குடும்பங்கள் இருக்குதுதான். நேற்று நான் வேலை விட்டு வந்துதான் வீட்டுல ஃபுல்லா சாப்பிட்டது. என்ன முதல் மாதிரி வேலை செய்யலாது எனக்கு. முதலண்டா நான் அவங்க கேட்குற சாப்பாடு உடனே வாங்கி கொடுப்பேன். ஏதாவது செஞ்சு உடனே வாங்கி கொடுத்துருவேன். இப்ப என்னால இயலாத நிலைமை. இதை கூட நான் யார்கிட்டையும் கேட்க மாட்டேன். என்னால ஏண்டளவு நான் உழைச்சி செய்வேன். இப்ப என்ன உங்களுக்கு இந்த மகள போக்குவரத்து செலவுக்கு தேவை? அப்படியா? இப்ப என்ன சொன்னாயா, எங்களை கொழும்புல கொண்டு போனா 10 நாள் அங்க நிக்கும். எவ்வளவு காலம் அந்த பிரச்சனை இருக்கு? 12 வயசுல 12 வருஷமா 12 வருஷமா இருக்கணும். இது அப்படியே கொண்டு தெரியாம யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு. 12 வருஷத்துல ஏதாவது மாற்றம் இருக்கா? ஒரு மாற்றம் இல்ல தம்பி. அப்படியே வர்த்தகாரி இல்லையா? நாங்க கொண்டு எதுவும் சுகப்படுத்த முடியுமா? இது அவங்களோட இதுக்கு சுகப்படுத்தலாம். அவங்க இப்ப என்னடா கொழும்புல கொண்டு போய் காட்டி அவங்க ஒரு டேட் தருவாங்களாம். அந்த டேட்டுக்குள்ள காசு கட்டினீங்கன்னா ஆபரேஷன் செய்யலாம்னு சொல்றாங்க. ஆபரேஷன் செய்யணுமா? 7 லட்சம் ரூபா கேக்குறாங்க. எவ்வளவு? 7 லட்சம் கேக்குறாங்களா? கேமரா போட்டு எல்லாம் பார்த்து அவங்களே எல்லாம் டிவில. இதெல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலால எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. ஆபரேஷனுக்கு மட்டும் காசு கட்டணும். ஆபரேஷனுக்கு இருக்காது. அதுக்கு ஏதாவது மெடிசின் ஏதாவது மருந்துகளுக்கு கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்க இல்லையா, இந்தியாவில இருந்தா வரணுமா இதுகள். அப்ப அதுக்கு காசு டாக்டர்ஸுக்கு கேட்க மாட்டாங்க. கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான் மெடிசின் சம்பந்தமா. அது இங்க எடுக்கலாதான். என்ன பேய் கஷ்டம் இதெல்லாம். ஆனா இது வரைக்கும் முஸ்பத்தியா காய்ச்சாலும் சும்மா நான் சும்மா ஜோக காய்க்கிறேன் நான். ஆனா கவலை தான். நாங்க யார்கிட்டையும் காட்டி கொள்றோம் இல்லையா. அந்த பிள்ளைய கூட வருத்தக்கார பிள்ளைதான். வருத்தக்கார பிள்ளை அதோட ஜோக் அடிச்சு விளையாடுவோம் முடியே. வருத்தம் வந்து கடைசி மட்டும் காட்டிக்கொள்ள மாட்டோம். வருத்தக்கார பிள்ளையே என்னோட ஒதுக்கியும் வைக்கிறதில்லை. ஜோக் அடிப்போம். பொம்பளா ஜோக் அடிச்சு விளையாடி செய்வோம். ஏன்னா அவங்களோட மனசுல
இதாண்ட கூட இல்லாத அளவுல இருக்கும் இப்ப. யாரும் உதவி இல்லை, யார்கிட்டையும் உதவி இல்லை. 1000 ரூபா காசு கேட்டா கூட சொல்லுவாங்க நாளைக்கு என்ன நீ தருவான்னு கேட்பாங்க. அந்த அளவு தான் எங்கட நிலம். மத்தாக்கள் நாங்க குறை சொல்லல, இந்த ஒவ்வொருத்தவங்க இல்ல இல்ல, உண்மையான பிரச்சனை ஒவ்வொரு வர்ற பிரச்சனையும் அப்படித்தான். இப்ப திடீரென்று போய் ஒரு 1000 ரூபா காசு கேட்டா நீ உனக்கு ஏறாது நாளைக்கு என்ன தருவான்னு கேட்கக்கூடிய அளவுல இருக்கிறோம். ஒரு நாள் போறது காசு இல்லை கையில. ஹோட்டல்ல போய் நான் வேலை செஞ்ச நம்பிக்கைக்கு 5000 ரூபா காசு வாங்கினான். வாங்கி வந்து போய்க்கலாம். காசு காணான்னு சொல்லித்தான் 27,000 ரூபாய் 28,000 ரூபாய்க்கு தோடாடைய வச்சு அந்த காசோட ஒரு நாள் ஹோட்டல்ல நான் போட்டு தானே இருக்கீங்க. இதே ஒரு பவுன் வரும் நினைக்கிறேன். கரடி கொடுங்க வித்துட்டு போறோம். இதை கொண்டு நாங்க வித்தே போடுவோம். என்ற புள்ளியோட வருத்தத்துக்கு எல்லாம் முடிச்சு. நைட்டுக்கு என்ன சமையல்? கறி கவலையா இருந்தாலும் அவங்கள்ட்டையும் கவலையில காட்டிக்கொள்ள கூடானே. நம்மளோட பிரச்சனை நம்ம கிட்ட இருக்கும், காட்டக்கூடாது. சரி, ஒன்றும் யோசிக்காதீங்க சரியா? இதான் பிரச்சனை. அவட வருத்தத்தை அவக்கு சொல்லியே எங்களுக்கு அழுகதான் வருது. என்னத்த நாங்க சிரிச்சு சுதாடவா இருக்கிறபடியா தான் அவ இத்தனை வருஷம் இப்படி உயிர் வாழ்ந்துட்டு இருக்கா. நாங்களே அந்த புள்ள கஷ்டம் என்று சொல்லி போட்டு எவ்வளவு தூக்கலையும் அந்த புள்ள எப்படி இருக்குமென்று ஒரு கட்சி வச்சு பாருங்க பாப்போம். தாய் சொல்லுவாங்க, தாய் சிரிச்சா தம் புள்ள வளரும் பண்ணுவாங்க. அப்ப இந்த பிள்ளைக்கு இவ்வளவு வருத்தம் இருந்து கூடி நாங்க அதை வெளி காட்டுனா அந்த பிள்ளையும் அப்படித்தான் இருக்கும். எங்களுக்கு எந்த உதவியும் இல்லை. என்ன அவங்களுக்கு என்ன தேவை? உங்களுக்கு அவக்கு இப்ப கொண்டு போறதுக்கு, கொழும்புக்கு கொண்டு போறதுக்கு உங்களால எந்த உதவியா கொண்டு போற சிறப்பாட்ட. ஏன் கொழும்பு கொண்டு போறீங்க? அவட கிட்னில என்ன பிரச்சனை செக்அப் போடையா ஹாஸ்பிட்டல்ல சொல்லியிருக்காங்க. அது என்ன பஸ்ல போகணுமா இல்லாட்டி வாகனம் பிடிச்சு போகணுமா? அவன் ட்ரெயின்ல கொண்டு போய் காட்டிட்டு வரட்டாமா? ட்ரெயின்ல போயிட்டு உடனே ஒரு நாள் 2 நாள்ல வாரதா இல்லாட்டி? இல்ல இப்ப அவங்க எப்படி எடுக்கிறாங்க உள்ளுக்குள்ள கிளினிக்கு சில வேளையில 3 நாள் செல்லும், இல்ல சில வேளையில ஒரு கிழமை செல்லும். அப்படி அவங்களோட இதை பொறுத்து தான் அவங்க சொல்றாங்க. சொல்லுவாங்க அறிவித்தல் கொடுத்துருக்காங்க பெரிய ஆஸ்பத்திரியில இருந்து கொண்டு போக சொல்லி, இந்த இப்படி ஒரு பிள்ளை ஒன்று வரும் அவங்க இப்படி செஞ்சு பாருங்க. தங்கா வணக்கம். என்ன பேர் உங்கள? தர்சினியா. எப்படி இருக்கு உடம்புக்கு? பரவாயில்லையா? நல்லா சிரிச்ச மாதிரி இருக்கீங்களே. வருத்தம் என்று சொல்றாங்களாமா? போய் என்ன கால் நோவுறதா? என்ன சாப்பிட்டீங்க மதியம்? அப்படியா? டிக்டாக்ல எல்லாம் நான் பாக்குறேன். நான் உங்களை டிக்டாக் வீடியோ எல்லாம் போட்டு டான்ஸ் எல்லாம் ஆடுற மாதிரிக்கு நல்லா தானே இருக்கீங்க அதுல? என்ன சிரிக்கீங்க? பாட்டெல்லாம் படிச்சு டிக்டாக் போடுறீங்களோ? போடுற இல்லையா? அப்ப வேற யாரோ என்ன அம்மா சொன்னான்னா? பொழுதுபோக்கெல்லாம் என்ன? பொழுதுபோக்கு என்ன பண்ணுவீங்க? அப்பா என்ன மாதிரி பார்த்து கொள்ளுவீரா? இல்லாட்டி அடி விழுறதா? பேசுவீர் என்ன? அப்ப நீங்க என்ன குழப்படி பண்றீங்க? சரி சரி, ஒன்னும் யோசிக்க தேவையில்ல சரியா? அம்மா என்ன வெளிநாட்டு போன அம்மா உடனே வர வச்சுட்டு இன்னொரு 2 வருஷம் விட்டுருக்கலாம் தானே? ஏன் வந்தவங்க அம்மா? நீங்க வர சொன்னீங்களா இல்லாட்டி ஆஸ்பத்திரி வர சொன்னாங்க? அப்படியா? ஹாஸ்பிட்டல் வர சொன்னாங்க. உலகில் வாழும் அனைத்து உறவுகளுக்குமே வணக்கம். பாத்தீங்கன்னா இந்த குடும்பத்தை சந்திக்க வந்தேன். இந்த அம்மா பாத்தீங்கன்னா வெளிநாடுல இருந்தாங்க. எவ்வளவு காலமா இருந்தீங்க? 1 வருஷமும் 4 மாசமும். இவங்க வெளிநாடுல இருக்கும்போது இந்த அண்ணா வந்து எனக்கு அடி பேருன்றீங்க கோல அடி தான். இந்த நாள் அடி பேர், கிழமைக்கு அடி பேர், மாசக்கணக்கில் அடி பேர், மாசக்கணக்கா அடிக்கிறேன். இப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகள் வந்து ஹார்ட்ல பிரச்சனை, அப்புறம் கிட்னி ப்ராப்ளம், கால் கையெல்லாம் வீங்குது தம்பி, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறதுக்கு கூட காசு இல்லை, இப்படி சொல்லுவேன். இப்போ நானும் சரி சரி வாரன் வாரன் வாரன்னு சொல்லி வர்றதுக்கு சந்தர்ப்பமே கிடைக்கும். அப்புறம் பார்த்தா இந்த அம்மாவும் வந்துட்டாங்க.
இவங்களும் மகளுக்காக ஆஸ்பத்திரியில இருந்து கால் பண்ணி வருது. ஆஸ்பத்திரியில இருந்து கால் பண்ணியிருக்காங்கன்னா இவங்களும் வந்துட்டாங்க வெளிநாட்டுல. எங்க எந்த இடமா வந்து சவுதி ரியாத்துக்கு போய் இருக்கிறாங்க. அங்கேயுமே இவ்வளவு பெரிய சம்பளம் இல்லை, 75,000 சம்பளமா. அப்ப இன்றைக்கு தான் நான் சந்திக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் ஒன்று கிடைச்சிச்சு. உண்மையாகவே பார்க்கக்குள்ள ரொம்ப ரொம்ப கவலையா இருக்கு. கடவுளேண்டு ஒரு அமைப்பு ஒன்று இருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் ஒன்று நடக்குமா இருந்துச்சுன்னா சந்தோஷம். பார்க்குறவங்களோட உறவுகள் இவங்களோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு மகளுக்கு கேட்குறாங்க. முடியுமா இருந்துச்சுன்னா ஒரு கை கொடுங்க. வேற என்னத்தை சொல்ல முடியும்? அவ்வளவுதான் நம்மளால சொல்ல முடியும். சரி, நன்றி. சரி, நன்றி.